ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? அதுல என்ன டைப் ஆப்பரேட்டர்ஸ்லாம் இருக்கு? அதுக்கப்புறம் இந்த ஆப்பரேட்டர் பிரசிடென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர் அசோசியேட்டிவிட்டின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அத பத்தி பார்க்கலாம். அப்புறம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சப்போஸ் நீங்க டாமினோஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு காம்போ 2 லார்ஜ் பீஸா, அதுக்கப்புறம் 4, 5 கோக் வாங்கிட்டு, நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு, ஃபைனலா பில் பே பண்ற டைம்ல ஸ்ப்ளிட் பண்ணுவீங்கல்ல. டோட்டல் பில் அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 4 பேர் இருக்கோமா, 5 பேர் இருக்கோமான்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ஒருத்தரும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய கால்குலேட்டர் ஆப் யூஸ் பண்ணுவோம். லைக்வைஸ் புரோகிராமிங்ல இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு நடுவுல ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது. இந்த மாரி பேசிக்கான அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்றதுக்கு இந்த ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்றதுன்ட்டு டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ்ல பேசிக்கா 5 கேட்டகரிஸ் தான் இருக்கும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதுக்கப்புறம் மாடுலஸ். அடிஷன் அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம ஆட் பண்ணக்கூடியது. இப்ப நம்ம ஷாப்பிங் கார்ட்ல ஐட்டம்ஸ் ஆட் பண்ற மாதிரி. ஒன் பை ஒன்னா ஆட் ஆயிட்டே இருக்கும். டோட்டல் பிரைஸும் அதுக்கேத்த மாரி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தென் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது, நம்ம பேங்க்ல நம்ம ஏடிஎம்ல வித்ட்ரா பண்றோம், இல்லன்னா யுபிஐல பேமெண்ட் பண்றோம்னா, நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். தென் மல்டிப்ளிகேஷன்ங்கிறது சேம். நம்ம ஒரு ஷாப்பிங் கார்ட்ல ஒரு ஐட்டம் போட்டோம்னா, அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். அதிலயே குவான்டிட்டி வந்து 3 ஆர் 4 அப்படிங்கிற 3 ஆர் 4 அப்படி போட்டா, அந்த ப்ராடக்ட் பிரைஸ் இன்டூ 3 கால்குலேட் ஆயிடும். 3 டைம்ஸ். அதுக்கு தான் மல்டிப்ளிகேஷன் மெயினா யூஸ் பண்ணுவோம், அந்த லாஜிக்கு. நெக்ஸ்ட் டிவிஷன்ங்கிறது லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிவிஷனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எத்தன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோமோ, அதுக்கேத்த மாரி பிட்ஸாவ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம்ல. சேம். டிவைடிங் ஒன் வேல்யூ பை அனதர். ஆனா, இது வந்து நம்ம இன்டிஜர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னு நெனச்சுக்கோங்களேன். 10 டிவைடட் பை 3ன்னு குடுத்தா, 3.333ன்ட்டு அவுட்புட் வராது. இன்டிஜர் அவுட்புட் தான் வரும். இன்டிஜர் டிவைடட் பை இன்டிஜர் ஈக்குவல் டூ இன்டிஜர். நெக்ஸ்ட் மாடுலஸ்னா, நம்ம டிவைட் பண்ணது போக மீதி ரிமைண்டர் இருக்கிறது. நம்ம சில ஐட்டம வந்து 5 பேருக்கு இடையில ஈக்குவலா டிவைட் பண்றப்போ, அது ஈக்குவலா டிவைட் ஆகாது. கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் பீஸ் இருக்கும். அந்த லெஃப்ட் ஓவர் பார்ட் தான் வந்து அ அந்த ரிசல்ட் தான் மாடுலஸ் ஆப்பரேட்டருக்கு ஆன்ஸரா வரும். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்க்கு. ஸோ இதுக்கு ரிசல்ட் என்ன வரும்? இப்போ வந்து 5 + 3 × 2 = ஹவ் மச்? இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? 5 + 3 × 2. இது வந்து ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரியே நெனச்சுப்போம். 3 × 2 மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பிளஸ். அப்பவும் வந்து 3 × 2 = 6, 5 + 6 = 11. நம்ம இந்த டெசிஷனுக்கு எப்படி வரோம்? அது வந்து ரியல் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல அப்படி இருக்கு. சி புரோகிராமிங் லாஜிக் படி எப்படி இருக்கு? அந்த பிரசிடென்ஸ் எந்த ஆப்பரேட்டர் ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்? எதுக்கு நெறைய பிரசிடென்ஸ் இருக்கு? எது ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்? அதெல்லாம் ஆ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்பரேட்டர் பிரசிடென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சி புரோகிராமிங்ல. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆப்பரேட்டர் பிரசிடென்ஸ்ங்கிறது நம்ம ஒரு குக்கிங்ல நம்ம ஆர்டரா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ஆ சில டைம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன் சாட்டே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ போடுவோம். அந்த மாதிரி சில ஆப்பரேட்டர்ஸ்க்கு ஹை பிரசிடென்ஸ் இருக்கும். இங்க அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னா, இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ல வந்து இப்போ 5 + 3 தான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து பிராக்கெட்ஸ் போட்டுக்கணும். பிராக்கெட்ல 5 + 3 போட்டுட்டு இன்டூ 2 போட்டா ஃபர்ஸ்ட்டு ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை ஆகும். பிரசிடென்ஸ் டேபிள்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஓகே பேரந்தசிஸ் பிராக்கெட் ஃபர்ஸ்ட்டு போட்டா அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அண்ட் தென் அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதிலயே வந்து இப்ப சேம் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் இருக்குல்ல. பிளஸ் அடிஷனே 2 டைம்ஸ் பிளஸ் வந்ததுன்னா, எந்த அடிஷன் ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர் இருக்கு. இல்ல லைனா மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, டிவிஷனும் இருக்கு அப்டின்னா, எது ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்? சேம் ரோல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்பரேட்டர் அசோசியேட்டிவிட்டின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அசோசியேட்டிவிட்டிங்கிறது நம்ம புக் ரீட் பண்ற மாதிரி. நார்மலா நம்மளோட இந்தியன் ஸ்டைல்ல நம்ம புக்ஸ வந்து லெஃப்ட் டூ ரைட் ஆர்டர்ல தான் ரீட் பண்ணுவோம். தமிழ், இங்கிலீஷ் எதுனாலும்.
சில லாங்குவேஜஸ்ல வந்து ரைட் டூ லெஃப்ட் ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சி புரோகிராமிங் ஆப்பரேட்டர்ஸ்க்கும், சில ஆப்பரேட்டர்ஸ்க்கு அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டூ ரைட் இருக்கும். நமக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்க்கு எல்லாமே லெஃப்ட் டூ ரைட் தான். நம்ம ஆர்டர்ல லெஃப்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் லைக்வைஸ். ஆனா சில ஆப்பரேட்டர்ஸ் லைக் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ்க்குலாம் ரைட் டூ லெஃப்ட் இருக்கும். அது லேட்டர் அந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ 10 - 2 + 3 அப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 10 - 2 தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது கூட +3 ஆட் ஆகும். மைனஸ், பிளஸ் 2க்குமே சேம் ப்ரெசிடென்ஸ் இருக்கு. அப்போ அந்த லெஃப்ட் டூ ரைட் ஆர்டர்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் மைனஸ் தான் வந்திருக்கு. ஸோ, மைனஸ் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். 5 + 3 × 2 அப்படின்னா, இதுக்கு ரிசல்ட் ஃபர்ஸ்ட் 3 × 2 தான் கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் +5 ஆட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அடிஷன் தான் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சா, பாரந்தசிஸ் போட்டிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷன் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வரும். பாரந்தசிஸ் இட் ஃபோர்ஸஸ் அடிஷன் ஃபர்ஸ்ட். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது. இப்போ 10/3 அப்படின்னா 3.333ன்னு ரிசல்ட் வராது. 3 தான் வரும். ஏன்னா இன்டிஜர் பை இன்டிஜர் ஈக்குவல் டூ அகைன் அன் இன்டிஜர். இப்போ நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல ஆன்சர் வரணும்னா, நீங்க டிக்ளேர் பண்றப்போ இந்த ரிசல்ட் வேல்யூ வந்து ஃப்ளோட் அப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஓகே. குயிக்கா நம்ம அசஸ் பண்ணிக்கலாமா? நீங்க எப்படி இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? 15 மாடுலஸ் 4. மாடுலஸ்னா ரிமைண்டர் தான் வரும். ரிமைண்டர் 15 15 mod 4க்கு மாடுலஸ்னா ஸோ இதுக்கு 4 3s ஆர் 12. அப்போ 12, 13, 14, 15. ஓகே 3 3 வரும் அதுக்கு ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 10/3 இன் சி இஃப் போத் ஏ அண்ட் பி ஆர் இன்டிஜர்ஸ். ஸோ 3 மட்டும் தான் வரும். ஏன்னா அந்த ஃபிராக்ஷனல் பாயிண்ட் இக்னோர் ஆயிரும் டெசிமல் பார்ட். Then if x equal to 5 and y equal to x into 2 plus 3, what is the value of y? So 5 into 2, 10 plus 3, 13. Okay, what is the output of the following C code? இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு இது இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த அசோசியேட்டிவிட்டி, பிரசிடென்ஸ் ரூல்லாம் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்டு டிவிஷன் ஆப்பரேட்டர் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கனால, லெஃப்ட்ல இருக்கிறனால, அப்போ டிவிஷன் எக்ஸ் பை ஒய் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதுக்கு இன்டூ ஒய் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் பிளஸ் எக்ஸ் மாட் ஒய். எக்ஸ் மாட் ஒய் ஃபர்ஸ்ட் ரன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆட் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 5. ஓகே. இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்ன்ட்டு செக் பண்ணி பாருங்க கரெக்ட்டா. உங்களுக்கு என்ன வந்துருக்கு. பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபைன் ஆன்சர் 10. நெக்ஸ்ட் ஒன் மோர். இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரியும். ஆனா சில டைம் நம்ம கால்குலேட் பண்றப்போ, லைட்டா சில டைம் நம்ம கால்குலேட் பண்றப்போ தப்பா எரர் வந்துரும் நமக்கு. கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிருவோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா, இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். ஆனா நம்ம பென்சில்ல கால்குலேட் பண்றப்போ சில டைம் எக்ஸாம் டென்ஷன்ல தப்பா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க அந்த ப்ரெசிடென்ஸ் பார்த்துட்டு அசோசியேட்டிவிட்டி போட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி பிராக்கெட் போட்டு நீங்க பிரிச்சு வச்சுட்டீங்க. அப்டின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கால்குலேட் பண்றதுக்கு. மிஸ்டேக் வராது. சில்லி மிஸ்டேக் வராது. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.